இப்போ இந்த 3 மாங்காய்களையும் கழுவிட்டு வந்துட்டேன். நாம் இப்போ நறுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். மாங்காயை தோல் சீவி போட்டோம்னா நல்ல அல்வா மாதிரி டேஸ்ட்டாக வரும். இப்போ நமக்கு நேரம் ஆயிடுச்சு ஏற்கனவே, அதனால நான் தோலோடு போட்டிருக்கேன். தோலோடு போட்டாலும் நல்ல டேஸ்ட்டாக தான் இருக்கும். இதை ஒரு 1/2 ஸ்பூன் மசால் பொடி போட்டு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சிடணும் ஒரு 5 நிமிஷம். நம்ம 3 மாங்காயை போட்டு வேக வச்சுருக்கோம். அதுக்கு ஒரு 150 கிராம் வெல்லத்தை தட்டி வச்சுருக்கோம் இங்கே. இப்போ அதோட சேர்த்துற வேண்டியதுதான். இப்போ வெந்துருச்சு. நம்ம அதை ஃபஸ்ட்டு கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுறலாம். இப்போ இந்த வெந்த மாங்காயில் நம்ம வெல்லத்தை போடுவோம். தட்டி வச்சுருக்க வெல்லத்தை போட்டுட்டு ஒரு கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை பற்ற வச்சு லேசாக கிண்டணும். அவ்வளோதான், சூப்பராக சுவையான நம்மளோட மாங்காய் இனிப்பு கார பச்சடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாங்காய் இனிப்பு கார பச்சடியை நாம் ஐஸ் க்யூப் ட்ரே பார்த்தீங்களா, அதில் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து ஒவ்வொரு இதுலையும் போட்டுட்டு அதில் ஒரு ஐஸ்கிரீம் குச்சியவோ இல்லைனாக்கும் லாலிபாப் குச்சியவோ சொருகி வச்சிடணும். இப்படி வரிசையாக எத்தனை ட்ரே இருக்கோ அத்தனைலையும் போட்டு சொருகி வச்சுக்கிட்டோம்னாக்கும் ஃப்ரீசரில் வச்சிட்டோம்னா நம்ம குழந்தைங்க கேட்கும்போது எடுத்து அப்பப்போ கொடுத்துக்கலாம். வீட்டிலேயே செஞ்ச மேங்கோ கேண்டி சூப்பரான டேஸ்ட்டில் பிள்ளைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள்.